ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சு. இன்னைக்கு நாள் 5 அக்டோபர் 10. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். இன்றைக்கி வந்து ஹெட்டிங்கே போட்டிருந்தாங்க, என்னென்னா ஃபேக் ஃபைட்ஸ் அண்ட் ரியல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எந்த டியர்ஸ் ரியல் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரி வந்து படுத்திருக்காங்க. இந்த வெளியில் வந்து படுத்தோம்னா அந்த தண்ணி வந்து மேலே விழும்போது எந்திரிச்சிடலாம். ஸோ அந்த தண்ணியை வந்து ஆன் டைமில் பிடிக்கிறது மூலயமா வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரில்லியண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்து அங்கே படுத்திருக்காப்புல. உடனே தண்ணி வந்து மேலே விழுது, ஆன் டைமில் வந்து அந்த டேங்கை வந்து வச்சிடுறாங்க. ஸோ சூப்பர் குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தினி வந்து ஸ்மைல் பண்ணதை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அதனால தான் ரொம்ப அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு கனியும் சபரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அலாரம் அடிக்குது, சுபி வந்து தூங்கிட்டே இருக்காங்க, கனி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. தென் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி வந்தல்லே அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தலைவர் சாங்கு எல்லோரும் டான்ஸ் ஆடுறதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாரு அண்ட் திவாகர் அவங்க வந்து இணை பிரியாத நண்பர்கள், இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றிங்க? நம்ம கெமியை பற்றி தான். அதாவது நேத்திக்கு வந்து கெமியும் பாரும் வந்து உருண்டு புரண்டு சண்டை போட்டாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பாருக்கு கையில் நிறைய அடி போல் இருக்குது. அதெல்லாம் காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது கெமியோட காதில் விழுற மாதிரியே பேசி பாரு வந்து வம்பிழுக்கிறாங்க. அதுக்கு கெமிக்கிட்ட டைரெக்டாகவே பேசியிருக்கலாம் போல இருக்குது. சாப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. முகமூடிக்கு பின்னாடி இப்படி ஒரு வில்லத்தனமா அப்படின்னு சொல்கிறதும், எல்லாம் கேட்காத மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இந்த மாதிரி பாரு வந்து வம்பிழுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணுறாங்க. யாருன்னா நம்மளோட திவாகரும் எஃப்ஜேவும். இதில் கிச்சன்கிட்ட ஏதோ ஒரு ஐட்டம் வேற தள்ளி விட்டுடுறாங்க. அதை வேற நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூமில் வந்து உட்கார சொல்கிறாங்க. சிறை வாசம் என்பது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீட்டில் இவங்க 2 பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் 2 பேரை யோசிக்கிறீங்களோ அவங்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டிங் வந்து நடக்குது. அப்போது வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்ருதினையும் வியனாவையும் சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து அரோரா அண்ட் வினோத் சொல்கிறாங்க. கெமி வந்து அப்சரா அண்ட் வியானா. நந்தினி வந்து விக்ரமையும் வியானாவையும் சொல்கிறாங்க. விஜே பாரு வந்து பிரவீன் காந்தியும் ஃபஸ்ட்டு வினோத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, பிக் பாஸ் நான் தப்பாக சொல்லிட்டேன், இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நேற்றுக்கு நடந்த பிரச்சனையை வச்சு பல அடிகள் வந்து நான் தாங்கணும் போல இருக்குது, அதெல்லாம் என்னால் முடியாது, அதனால் கெமி தான் வந்து இந்த வீட்டில் இருக்க தகுதி கிடையாது, ஏன்னா இவ்வளோ வயலன்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட பாரு வந்து சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து ஆதிரை வந்து அப்சரா வியனான்றது. தென் துஷார் வந்து வினோத் அண்ட் கம்ருதீனை சொல்கிறது. கம்ருதீன் வந்து வினோத் அண்ட் வியானா. வினோத் வந்து துஷார் அண்ட் ஆதிரை. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குகள் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்தும் வியானாவும். இவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும், சிறைவாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதிரையும் வினோத்தை வந்து சண்டை போடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரையோட பேரை வந்து நம்ம வினோத் சொன்னாங்க. என்னென்னா அவ்வளோவா வந்து யார் கூடயும் மிங்கிளாகிறது இல்லை, தனியாகவே சுற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. வர ஆதிரை வந்து என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கே சண்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஈவன் விஜய் பாரும் அதான் பண்ணுறாங்க. ஒரு 3-4 பேர் அது தாங்க பண்ணுறாங்க ரெகுலராக. அதை நம்ம பார்க்குறோம், இன்க்ளூடிங் கம்ருதீன். விஜய் பாரு அண்ட் திவாகர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கம்ருதீனை பற்றி. நான் வந்து கம்ருதீனை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறாங்க. கனி அண்ட் பிரவீன் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னா சாப்பாட்டில் உப்பு போட்டுடலாம், அதாவது சிக்கன் செய்கிறப்போ உப்பு போட்டுடலாம், ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாதப்போ வந்து இவங்க இப்படி கேட்குறது வந்து நியாயமே இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவை தான் வந்து அடிக்கடி காட்டுறாங்க. ஏன்னா சுபிக்ஷா வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்குது சிக்கன் வேணும்னு சொல்லிட்டு. அது ரிலேட்டடாக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிளேயில் பார்த்திங்கன்னா ஆதிரைக்கு பங்கு இருக்குது, விக்ரமுக்கு பங்கு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஃபுட்டு ஸ்பாயில் பண்ணால் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையும் வந்து களத்தில் இறங்கி சண்டை போடுறத நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு பிளான்டு ஸ்கிரிப்ட் தான். அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் உப்பு அதிகமாக போடுறாங்க. அதை வேறு டேஸ்ட் பண்ணுறதுக்கு சுபிக்ஷாவை கூப்பிட்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களுக்காக செஞ்ச ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து உப்பு நிறைந்த சிக்கனை வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒருத்தரும் வந்து டேஸ்ட் பண்ணுறதும் அண்ட் வந்து இவங்க தெரியாமல் உப்பு போட்ட மாதிரி ஒன்று பில்டப் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து சொல்லிக்காமல் 2 பேருமே உப்பு போட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் கம்ருதீன் வரவும் வந்து ஆதிரை எதுக்கு பேசுகிறான் போது ஆதிரை வந்து ஆட்டிடியூட் ரொம்ப காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்லவும், நம்ம மகாநதி கம்ருதீனுக்கும் மகாநதி ஆதிரைக்கு தான் வந்துட்டு முட்டிக்கும் இல்லையா, உடனே நீ ஏன் கேட்குற, நீ கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மளோட கம்ருதீன் வந்து ஆதிரையை. உடனே நான் கேட்க தான் செய்வேன், ஃபுட்டு விஷயம்னா நான் எப்படி கேட்காம இருப்பேன், நீங்கள் யார் என்ன கேட்க வேணாம் சொல்கிறது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பிக் பாஸோட கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து ஃபைனல் இடத்துக்கு வருது. அந்த ஃபைனல் கேம் என்னன்று பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தைரியமான முடிவு யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் வந்து மாஸ்க் ஒன்று இருக்குது, கோட் ஒன்று இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி இருக்குது. அதில் வந்து என்னென்னா, மாஸ்க்னால் முகத்தை காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, கோட்னா வந்து நான் யூனிஃபார்ம் போட்டுப்பேன்ற மாதிரி, அண்ட் அந்த ஒரு பிளாக் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து டைப் பண்ணிக்கணும், நான் எப்போவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது யார் யார் எது எடுக்கிறீங்களோ துணிச்சலை வச்சு தான் கேப்டன்ஷிப் வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, வாய் பேச மாட்டேன் அப்படிங்கிறது வந்து நம்ம துஷார் எடுக்கிறாங்க. அதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னாங்கங்க. தலைமை பண்பாக இருக்கிறதா இருக்கட்டும், நான் இந்த வீட்டில் கண்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், வாய் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, அக்ரெஷனும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் பேசணும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணலாம். அங்கே இருக்க எல்லாருமே கை தட்டினாங்க, அதை நம்ம பார்த்தோம். அண்ட் யூனிஃபார்ம் வந்து வெண்மை, நான் வந்து எந்த ஒரு பக்கமும் சாயாமல் நான் நடுநிலையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொன்னது. அண்ட் நான் வந்து முகமூடி இல்லாமல் நான் வந்து வெளிப்படையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை சொன்னது. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா, மாஸ்க்கு, கோட்டு அண்ட் அந்த வந்து கருப்பு கலர் துணி, வாய் கட்டுறதுக்கான துணி, அது எல்லாமே வந்து ஆளுக்கு எடுத்துக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து ஓட் பண்ணணும், யாருன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் காந்தி வந்து துஷாரை சொல்கிறதும், கம்ருதீன் துஷாரை சொல்கிறாங்க, அரோரா துஷாரை சொல்கிறாங்க, வினோத் மட்டும் ஆதிரை சொல்கிறாங்க. அது முன்னாடி வாங்கின சண்டைனாலேயா அப்படின்றது தெரியாது. பட் இவங்க வந்து நடிகையாக தான் ட்ரை பண்ணாங்க. முகமூடி அணிகிறது வந்து முகத்தையே மறைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியமான ஒரு செயல் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆதிரைன்றாங்க. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் துஷாரை தாங்க சொல்கிறாங்க. விக்ரமா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ரம்யா, வியானா, இவங்க எல்லோரும் வந்து லைனாக சொல்கிறாங்க. கொஞ்சம் அந்த டைம்லேயே வந்து கடுப்பாயிடுறாங்க. யாருன்னா நம்மளோட ஆதிரை. ஏன்னா ஆதிரை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்து என்னென்னா, பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முகமூடியை கழட்டக்கூடாது, யூனிஃபார்மை கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரவீனா சொல்கிறாங்க. அண்ட் கோலாகலமாக வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ன உடனே விக்ரம் வந்து நம்மளோட துஷாரை தூக்கிக்கிட்டு வந்து அவங்களோட வீட்டில் வந்து விடுறாங்க. அரண்மனை அப்படின்னு சொல்லலாம், அங்கே வந்து விடுறாங்க. வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தலை ரூமில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது நம்ம தலை துஷார், நம்மளும் வந்து பாராட்டிடுவோம். அந்த டைமில் வந்து நம்மளோட ஆதிரையை காட்டுறாங்க. ஆதிரை வந்து ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க. அது எப்படி துஷாருக்கு மட்டும் டபுள் பெனிஃபிட் கொடுக்கலாம், ஏன்னா வந்து வாய் வந்து கட்டினது வந்து ஃபஸ்ட்டு கட்டினாங்க, அதற்கடுத்தது வந்து வாயை கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் மாஸ்க் அப்படின்னா, அதனால் என்ன யூஸு, நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறாங்க. ஈவன் சபரி வந்து என்னென்னா, கழட்டாத, இது மூலிமா ஏதோ பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. துஷார்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் பிக் பாஸ் டீமை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீம் வந்து துணி கொடுத்தது மூலயமா மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா, வாயை மட்டும் மறைக்கலை, முகமும் சேர்ந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ஒரு 75% கிட்ட மறைஞ்சிருக்கு, அதனால தான் அதிக சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் போகுது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜெயிலுக்கு இவங்க 2 பேரும் அனுப்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே வினோத் அண்ட் வியானா இவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் நம்மளோட தலை துஷார் வந்து அந்த ஜெயிலோட கதவை வந்து பூட்டிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறோம். பயங்கர கொசுக்கடி அதை வந்து காட்டுறாங்க. அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு பெரிய சவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நந்தினி வந்து ஆல்ரெடி நேத்திக்கு எபிசோடில் தான் வந்து டிப்ரெஷனில் ரொம்ப அழுததை பார்த்தோம். இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து பயங்கரமாக கத்துறாங்க.
அதில் என்ன எனக்கு புரியல அப்படின்னா, அவங்க கடைசி வரைக்கும் யார் மேலே கோவம்னே சொல்ல மாட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள்கிட்ட முறைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அந்த ஆள் தனியாக வந்து பேசும்போது நல்லா பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய பேர்கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து என்னோட கணிப்புப்படி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அந்த எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் சபரி வந்து வெளியிலேருந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட எஃப்ஜே வந்து ரொம்ப கிண்டல் பண்ணதை பார்த்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ எஃப்ஜே மேலே தான் கோவமாக இருக்கணும். ஆனால் இவங்க ஏன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் வந்து கோவமாக இருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இவங்க நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே டிப்ரெஷனில் போகிறாங்களா அதெல்லாம் தெரியலங்க. ஆனால் இது தேவையில்லாத கண்டென்ட் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் மற்றவங்களாம் தேவையில்லாத கண்டென்ட் பண்ணுறாங்க, என்னை வச்சு கூட கண்டென்ட் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் நீங்கள் வந்து அக்கறை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வந்து மற்ற ஒரு கண்டஸ்டண்ட்டும் வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து இப்படி கத்தி இப்படி ரியாக்ட் பண்ணுவோம். இதில் என்னென்னா அவங்க அழுகிறத பார்த்து நம்ம துஷார் அழுகிறது அண்ட் பார்வதி வந்து இடையில வரும்போது துஷார் வந்து தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தலையான உடனே வந்து பயங்கரமாக வந்து இறங்கினாங்க. கண்டிப்பாங்க துஷார் வந்து ரொம்ப 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 ஸ்வீட் ஹார்ட் இது வரைக்கும் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஃபைனலில் ஒரு பர்சனாக இருப்பாங்க, வின் பண்ணவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு உண்மையாகவே எனக்கு தோணுது. பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா நான் வெளியில் போகணும், விஜய் சேதுபதி வந்தோடனே வெளில போகணுன்னு சொன்னவங்க இப்போயே வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாங்க நம்மளோட நந்தினியை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. நந்தினி கன்ஃபெஷன் ரூமுக்கு போகும்போது பாரு வந்து பல அட்வைஸ் பண்ணுறாங்க. பார்த்து பேசு, நீ போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, நீ வந்து பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. இடையில வர தெரப்பி எதனா எடுக்கிறியா, நீ ஏன் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்க, அதெல்லாம் வந்து பாரு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேப்பில் உள்ள ரூமில் காட்டுறாங்க நிறைய பேர் வந்து நந்தினியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா டாஸ்க்குக்காக உப்பு போடுறதெல்லாம் என்னால் முடியாது, கண்ணில் சக்தி பார்த்தேன், கலை நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி வந்து பிக் பாஸ் பேசுகிறப்போ வந்து நான் கிளம்புறேன் பிக் பாஸ், ஏன்னா இங்கே ரியாலிட்டி இல்லை, ஸோ நான் கிளம்புறேன், எனக்கு அன்பு இல்லை, நான் உண்மையாக அன்பு காட்டுறேன், பட் பொய்யான இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டை பற்றியே குறை சொன்னால் எப்படிங்க, அதுவும் பிக் பாஸ் கிட்ட. ஸோ பிக் பாஸ் வந்து லெஃப்டில் கதவு இருக்குது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் கிளம்புறதை நம்ம பார்க்குறோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்லோரும் நம்மளோட நந்தினியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நான் சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன், அதுவும் விஜய் சேதுபதியோடு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.